விலங்குகள்கிட்ட கூட தாய்ப்பாசம் அப்படின்றது இயற்கையாகவே இருக்குங்க. சில விலங்குகள் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அது குட்டி போட்டிருக்கோம். அந்த குட்டிய நம்ம தூக்குற மாரி பக்கத்துல போனா கூட நம்மள வந்து கடிக்க வருங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நாய். எங்க வீட்லலாம் நாங்க நாய் வளர்த்தோம். அது குட்டி போட்டிருந்தபோது, அந்த குட்டிகளுக்கு பால் குடுக்கலான்னு தான் பக்கத்துல போனோம். ஆனா கடிக்க ஓடியாரும். அந்த அளவுக்கு அதுகிட்ட அந்த தாய்ப்பாசத்த வந்து பார்க்கலாம். அந்த குட்டி வளர்ந்து பெருசாகுற வரைக்கும் அதோட அரவணைப்பிலே வச்சுக்கிறோம். கோழி குஞ்சு கூட ஒரு கழுகு பறந்து வந்துச்சுன்னு வைங்களேன், தன்னோட சிறகுகளுக்குள்ள அந்த குஞ்சுகள பூரா பாதுகாக்கும். அந்த பருந்து வந்து அந்த குஞ்ச தூக்க ஆரம்பிச்சுச்சுன்னு வைங்களேன், அந்த பருந்துக்கு ஈக்குவலா பறக்குங்க சில கோழி எல்லாம். நான் நேர்லயே பார்த்துருக்கேன். அப்ப நம்ம மனுஷங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு தாய்ப்பாசம் அப்படின்றது இருக்கணும். ஒரு பெண்ணுக்கு வந்து எப்படி இருக்கணும், தன்னோட குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு 6 அறிவு இருக்கு நமக்கு. ஸோ நமக்கு வந்து அந்த மிருகங்கள விடவே அதிகமா இருக்கும். ஆனா, அந்த ஒரு துளி கூட தாய்ப்பாசமே இல்லாம 2018ல தன்னோட குழந்தைங்கள அபிராமின்னு ஒருத்தி வந்து விஷம் குடுத்து தன்னோட கள்ளக்காதலனோட ஓடி போறதுக்காக அந்த குழந்தைங்கள கொண்டாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து நம்ம தமிழ்நாட்டையே உலுக்கி எடுத்துச்சுன்னே சொல்லலாம். இப்ப அது நடந்து 7 வருஷம் பக்கம் ஆயிடுச்சு. ஸோ அந்த அபிராமிக்கு வந்து இப்ப 2 நாளைக்கு முன்னாடி தான் தீர்ப்பு குடுத்துருக்காங்க. சாகுற வரைக்கும் ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாவே அந்த தீர்ப்பு வந்து வரவேற்கத்தக்கதுன்னே சொல்லலாங்க. அந்த குழந்தைங்கள எந்த அளவுக்கு வந்து ஒரு ஈவிரக்கமே இல்லாம ஒரு பெத்த தாய் வந்து இந்த மாரியெல்லாம் பண்ணுவாங்களா? அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வச்சது இந்த சம்பவம். நம்ம ஊர்ல என்ன தப்பு பண்ணாலும் தண்டனையே குடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாரியெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஆனா இந்த தண்டனை குடுத்தது உண்மையாவே நம்ம நாட்டுல நீதி இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் தோணுது.